வணக்கம். நான் அசோக் ஃப்ரம் Zynet. 2 டேஸ் பேக் நம்ம ரிசல்ட்ஸ் வந்ததும் நம்ம நீட் யூஜி ரிசல்ட்ஸ் பற்றின ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக அதில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருந்தோம். அந்த அனாலிசிஸ் பார்க்காதவங்க நீட் யூஜி 2026 அனாலிசிஸ்னு தமிழ் சேனலில் இருக்கும். நீட் யூஜி தமிழ் சேனலில் அதை நீங்கள் பாருங்கள். ஒரு மேஜர் திங் நம்ம அதில் சொல்லியிருந்தது வந்து நீட் யூஜி 2026ல ரிசல்ட்ஸ் வந்து நீட் யூஜி ரேங்க் வந்ததுனால, நீட் ஆல் இண்டியா ரேங்க் வந்ததுனால இதுக்கு மேலே உங்கள் மார்க்ஸ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணாதீங்க, ரேங்க் வச்சு என்டையர் கவுன்சிலிங் அப்ரோச் பண்ணுங்க அப்படிங்கிறது. அதனோட தொடர்ச்சியாக நம்ம இப்போ என்ன பண்ணிருக்கிறோம்னா எஸ்டி கேட்டகரி ரேங்க்ஸ் பேஸ்ட் அனாலிசிஸ். எஸ்டி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 92.5% தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டால 92.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் மற்ற கேட்டகரியில் அப்ளை பண்ண தமிழ்நாடு எஸ்டி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு ரேங்க்ஸ் அனாலிசிஸும் ரேங்க் ரேஞ்ச் வைஸ் அனாலிசிஸும் பார்க்க போகிறோம். ரேங்க் ரேஞ்ச் வைஸ் அனாலிசிஸ் வந்து அது உங்களுக்கான பிளானை கொடுக்கும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பிளானை கொடுக்கும். கிளியராக ரேங்க் வைஸ் எப்படி அனலைஸ் பண்ணலாங்கிறது சொல்லும். அந்த வீடியோ பார்க்காதவங்க ஏன் ரேங்க் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அந்த வீடியோ ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ரெண்டாவது, இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க எது பாசிபிள் இல்லை, நீங்கள் திருப்பி ரெஃபரன்ஸ் எடுக்க போறீங்கன்னா இனி ரேங்க் வச்சு ரெஃபரன்ஸ் எடுங்கன்னு சொல்கிறது தான் இந்த மொத்த செஷனோட கம்ப்ளீட் இன்டென்ஷனே. ஸோ மார்க்ஸ் மட்டும் போட்டு கமெண்ட் பண்ணாதீங்க. பெட்டர் நீங்கள் ரேங்க்ஸ் வச்சு பண்ணுங்க. நிறைய யூடியூப் சேனல்ஸில் மார்க்ஸ் வச்சு பண்ணுறாங்க. ஏன்னா ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் மார்க்ஸ் வச்சு சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தால் தான் நிறைய யூடியூப் வீடியோஸ் போட முடியும். ரேங்க் வச்சுன்னா இந்த ஒரு வீடியோ தான் கடைசி வரைக்கும். உங்களோட 2026 ரெஃபரன்ஸஸை அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்ட்ஸ் பேஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கலாம். அவ்வளோதான் நீங்கள் பண்ண வேண்டியது. இப்போ எஸ்டி கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இதனோட அனாலிசிஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் திங் நம்ம சொல்லிடுறோம், இதில் இருக்கக்கூடியது வந்து 2025ஓட ஆல் இண்டியா ரேங்க் அண்ட் ஸ்டேட் ரேங்க் வச்சு அனலைஸ் பண்ணது. 2025ல எந்த ரேங்க்குக்கு தமிழ்நாட்டில் எஸ்டி கேட்டகரியில் என்ன சீட்ஸ் கிடைச்சிருக்குது, கவர்மெண்ட் கோட்டா 95.5% பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணது. நீங்கள் இதுலையோ இல்லை வேற ஏதோ ஒரு செஷன்லையோ, வேற யூடியூப் சேனல்ஸ்லையோ இல்லை வேற டாக்குமெண்ட்ஸ் வழியாவோ என்ன க்ளோஷருங்கிறது தெரிஞ்சு நீங்கள் அப்ளை பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணும்போது தயவு செஞ்சு ஈவன் மைனர் சான்ஸ், ஒரு 5% சான்ஸ், 2% சான்ஸ் இருந்தாலும் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுங்க. இப்போ அப்ளை பண்ணுற காஸ்ட் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நில். அண்ட் அப்புறமா ஒருவேளை நீங்கள் அப்ளை பண்ணாமல் சீட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணும். ஸோ மைனர் சான்ஸ் இருந்தாலும் அப்ளை பண்ணுங்க. இங்கே ஆல் இண்டியா ரேங்க்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறது, உங்களுக்கு இப்போ ஸ்கோர் கார்டில் நீட் ஆல் இண்டியா ரேங்க்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்கள் ஸ்கோர் கார்டில் ஒரு கேட்டகரி ரேங்க் இருக்கும், அதாவது அக்ராஸ் இந்தியா எஸ்டி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்குள்ள நீங்கள் என்ன ரேங்க் இந்தியா முழுசும், அந்த முழுவதுமாக இருக்கிற அந்த ரேங்கை நம்ம பார்க்கல. எஸ்டிக்குள்ளே இருக்கிறது அக்ராஸ் இந்தியா என்ன ரேங்க் அப்படிங்கிறத ஆல் இண்டியா ரேங்க் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஏன் இதை பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ரேங்க் வந்து பப்ளிக்காக எங்கேயுமே அவைலபிள் கிடையாது லாஸ்ட் இயரோட ரெஃபர் பண்ணுறதுக்கு. அதனால் பண்ண முடியாது யாராலையும் இந்த ரேங்க் பேஸ் பண்ணி. உங்களாலையும் தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதனால இதை நம்ம பண்ணல. ஸ்டேட் ரேங்க் ஆப்வியஸ்லி பெட்டர் இண்டிகேட்டர். இது இந்த ஆல் இண்டியா ரேங்க் உங்க கையில் இருக்கிறத தாண்டி ஸ்டேட்ல என்ன ரேங்க் இருக்குது அப்படிங்கிறது பெட்டர் இண்டிகேட்டர். பட் ஸ்டேட் ரேங்க்ஸ் இன்னும் வரல இல்லையா, ஸோ நம்ம ஏதாவது ஒன்று வச்சு ஆரம்பிக்கணும். மார்க்கா ரேங்காங்கிறப்போ இந்த ஆல் இண்டியா ரேங்க் இஸ் அ பெட்டர் இண்டிகேட்டருங்கிறதுனால ஆல் இண்டியா ரேங்க் வச்சு ஸ்டார்ட் பண்றோம். ஸ்டேட் ரேங்க்னு நம்ம இதில் ரெஃபர் பண்ணியிருப்போம். அது என்ன அப்படின்னா 2025ல் ஒரு ஆல் இண்டியா ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கும். இந்த ரேங்க்ல இருக்கிற எஸ்டி கேண்டிடேட்டுக்கு தமிழ்நாட்டில் கிடைச்சிருக்கும். அவங்களோட தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் என்ன அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம இப்படி மென்ஷன் பண்ணுறப்போ இந்த ஸ்டேட் ரேங்க் வந்து தமிழ் எஸ்டி கேட்டகரிக்கு உள்ளே இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸோட ரேங்க்கும் போட்டிருப்போம். தமிழ்நாடு ஸ்டேட்ல எஸ்டி கேட்டகரிக்கு கீழே எத்தனாவது எஸ்டி கேண்டிடேட்டா இவங்க இருந்தாங்கிறதும், தமிழ்நாட்டில் மொத்த ஸ்டேட் ரேங்க்ல எத்தனாவதா இருந்தாங்க ரெண்டையுமே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். இந்த பர்டிகுலர் செஷனுக்கு மட்டும் எப்போவுமே ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு இன்ஸ்டியூட் கிடைக்காது அப்படின்னாலும் அதை டாப்ல போடுறது இட் இஸ் ஓகே தான். உங்களோட பெஸ்ட் ப்ரிஃபர்ட் இன்ஸ்டியூட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னா அது ஃபர்ஸ்ட்ல போடுறது ப்ராப்ளமே கிடையாது. ஒருவேளை அது கிடைக்கலன்னா அடுத்த இன்ஸ்டிடியூட் சிஸ்டம் உங்களுக்கு அலாட் பண்ணும். ஒருவேளை அது கிடைச்சிருச்சுன்னா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அலாட் பண்ணும். நீங்க எனக்கு பாசிபிலிட்டி ஹையரா இருக்கிறது வந்து கடைசி இருக்கிற இன்ஸ்டிடியூட்னு சொல்லி அதை போய் முதல்ல போடக்கூடாது. உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட் போடணும். உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர்ல எல்லாமே செக் பண்ணி கடைசி சீட் வரைக்கும் செக் பண்ணிட்டு அது இல்லை அப்படின்னா தான் உங்களுக்கு அலாட் பண்ணாது. அடுத்த ரேங்க் இருக்க கேண்டிடேட், உங்களுக்கு லோவரா இருக்கிற கேண்டிடேட், கம்மியா மார்க் வாங்கி இருக்கிற கேண்டிடேட்ஸ், அவங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை நீங்க உங்களோட எல்லா ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் கடைசி சீட் வரைக்கும் பார்த்துட்டு தான்
அலாட் பண்ணும். ஸோ உங்களுக்கு உங்களோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் என்னங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணுங்க. வேற கேட்டகரிஸ் கோட்டாஸ்க்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதையும் பாருங்க. பிடபிள்யூடியோ எக்ஸ் சர்வீஸ்மேனோ இல்லை 7.5% இருக்கட்டும், இல்லை எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அந்த மாதிரி கேட்டகரிஸ்க்கோ மைனாரிட்டிக்கோ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை செக் பண்ணுங்க. எஸ்டி 92.5க்கு இந்த அனாலிசிஸ். எஸ்டி கேட்டகரி பற்றி ஒரு விஷயம் சொல்லணும். எஸ்டி கேட்டகரி கேண்டிடேட்ஸ் வந்து டோட்டலாக அப்ளை பண்ணுறவங்களே தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. ஒரு 400 பேர் கிட்ட தான் இருப்பாங்க நீட் கிளியர் பண்ணி தமிழ்நாடுக்கு அப்ளை பண்றவங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கு. ஸோ இதுல நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி பண்றது ரொம்ப கஷ்டம். நமக்கு ஸ்டேட் ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் தான் கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ இருக்கிறதே பிசி எம்பிசி மாதிரியோ இல்லை மேபி ஈவன் எஸ்டி மாதிரி, எஸ்டி கேட்டகரி மாதிரியோ ஒரு டீசன்ட் கிளாரிட்டி நமக்கு கிடைக்காது. பட் இருக்கிறது இதுதான். யாருக்குனாலும் மார்க் வச்சு நீங்கள் பேஸ் பண்ணீங்கன்னா கம்ப்ளீட்டாக கிளாரிட்டி இருக்காது. இதுதான் இருக்குது அப்படிங்கிறதுனால நம்ம இதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஒரு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் எடுத்து வைக்கணும் இல்லையா, நம்ம பிளான் பண்ணணும் இல்லையா, அதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறோம். யாருக்கு ஆல் இண்டியா கோட்டாக்கும் அப்ளை பண்ணணும், உங்களுக்கு எஸ்டி கேட்டகரியில் இருக்கிறீங்க, ஒரு சீட் நீங்கள் தமிழ்நாட்டில் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, அதே இது ஆல் இண்டியாலையும் கிடைக்கும்னா வி வுட் சஜஸ்ட் யூ அப்ளை த்ரூ ஆல் இண்டியா ஆல்சோ. அப்படி அப்ளை பண்ணுறீங்கன்னா மேபி கொஞ்சம் சீட்ஸ் தமிழ்நாடுக்கு அடிஷ்னலாக வரும். இல்லை உங்களுக்கு முதல்ல ஆக்சுவலாக கம்ப்ளீட்டான அலாட்மெண்ட் முடிஞ்சிடும். ஸோ அது நீங்கள் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ணலாம். இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சன்ஸ், இஎஸ்ஐ ஐபி, நீங்கள் உங்கள் பேரண்ட் வந்து இஎஸ்ஐயாக இருக்காங்க அல்லது நீங்கள் இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சனாக இருக்கீங்க, உங்களோட பசங்களுக்கு பொண்ணுக்கோ பையனுக்கோ நீங்கள் வந்து சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே இஎஸ்ஐ வார்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பீங்க. இந்த இஎஸ்ஐ வார்ட் சர்டிஃபிகேட் தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்கில் யூஸ்ஃபுல் கிடையாது. இந்த இஎஸ்ஐ வார்ட் சர்டிஃபிகேட் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் மட்டும்தான் யூஸ்ஃபுல். இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங்கில் நீங்கள் வந்து ஆக்சுவலாக அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இஎஸ்ஐ கேகே நகர், இஎஸ்ஐ கோயம்புத்தூர்ல மட்டும் உங்களுக்கு ஒரு டிஸ்டிங்க் அட்வான்டேஜ் இருக்கும். யூஸ்வலா ஆல் இண்டியாவில் ஒரு சீட் க்ளோஸ் ஆகுது எம்எம்சி, ஸ்டான்லி, எஸ்டி கேட்டகரி கீழே. அதை விட ஜாஸ்தி தமிழ்நாட்டில் ரேங்க்ஸுக்கு தமிழ்நாட்டில் க்ளோஸ் ஆகும். தமிழ்நாட்டில் எப்படி இருந்தாலும் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் இஎஸ்ஐ கேகே நகரும் இஎஸ்ஐ கோயம்புத்தூரும் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 2 லட்சம் ஆல் இண்டியா ரேங்க். லாஸ்ட் இயர் இஎஸ்ஐ கோயம்புத்தூர்ல தமிழ்நாட்டில் சீட் இல்லை, இந்த வருஷம் இருக்கலாம், ஒவ்வொரு வருஷமும் சேஞ்ச் ஆகும். ஸோ 2 லட்சம் ரேங்க்ல க்ளோஸ் ஆகக்கூடிய இந்த 2 சீட் மட்டும் நீங்க இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சன் எஸ்டியா இருந்தீங்க அப்படின்னா 4 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் கிடைக்கும். இந்த ரேங்க்ல தமிழ்நாட்டில் ஏதோ லாஸ்ட் ஃபியூ சீட்ஸ் வேணா கிடைக்கலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல. பட் இந்த ரெண்டும் நல்ல காலேஜஸாக இருக்கும். ஸோ நீங்கள் இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சனாக இருந்து எஸ்டியா இருந்தீங்கன்னா ஆல் இண்டியாவில் உங்களுக்கு இந்த ரேங்க் ரேஞ்சில் இருக்கும்போது பெட்டர் காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இந்த 2 இன்ஸ்டிடியூட் மட்டும். ஸோ அதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இஎஸ்ஐ இன்ஷூர்ட் பர்சன்ஸாக இருந்தால் ஆல் இண்டியா அப்ளை பண்ணலாம். கவர்மெண்ட் கோட்டா டில் ரவுண்ட் 3க்கான க்ளோசிங் ரேங்க்ஸ் நம்ம எஸ்டி 92.5க்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெஃபரன்ஸ், இங்கே ரவுண்ட் 3 எடுத்திருக்கோம் ஏன் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ரெஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, நமக்கு மொத்தம் 3 ரவுண்ட் மேஜராக நம்ம அட்டன் பண்ணுவோம். எந்த கவுன்சிலிங் அட்டன் பண்ணாலும் ஆல் இண்டியாவாக இருந்தாலும் தமிழ்நாடாக இருந்தாலும் 3 ரவுண்ட்ஸ் அட்டன் பண்ணுவோம். ரவுண்ட் 1ல நமக்கு ஒரு சீட் கிடைச்சிருச்சு, திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. நமக்கு ஆல் இண்டியா ரேங்க் இப்போ வந்து திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜுக்கு 1,60,000, தமிழ்நாட்டில் வந்து 12,223வது கேண்டிடேட், எஸ்டி ரேங்க் 26வது கேண்டிடேட்டுக்கு போயிருக்குது. ஸோ இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம அதை பார்த்துருவோம். எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டில் திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருச்சு. நான் 11,000 ரேங்க் இருக்கேன், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருச்சு. இது தமிழ்நாட்டில் ஸ்டேட் ரேங்க், ஆல் இண்டியா ரேங்க் ஒரு 1.6 lakhs இருக்கேன். எனக்கு திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருச்சு. இங்கே போய் நான் அட்மிஷன் போட்டுருவேன், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துருவேன் ஒரிஜினல்ஸ். ஆனால் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகாது. ரவுண்ட் 2க்கு நான் மறுபடியும் என்ன பண்ணுவேன், பெட்டர் சாய்ஸஸ் போடுவேன். எனக்கு மதுரை வேணுமோ, ஸ்டான்லி வேணுமோ, இல்லை மெட்ராஸ் வேணும், இதுதான் என்னோட டிசிஷன். திருநெல்வேலியை விட இது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன சாய்ஸஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணுவேன். ரவுண்ட் 2ல எனக்கு இந்த சாய்ஸஸ் கிடைக்கலன்னா திருநெல்வேலியில் அப்படியே அட்மிஷனை கண்டினியூ பண்ணுவேன். ஒருவேளை எனக்கு இதில் மதுரை கிடைச்சிடுச்சு அப்படின்னா திருநெல்வேலியில் இருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போய் மதுரையில் ஜாயின் பண்ண போவேன். ஏன்னா நான் ஏன் சாய்ஸ் ஃபில் பண்ணேன், திருநெல்வேலியோட பெட்டர் இன்ஸ்டியூட்னு சொல்லி. ஸோ இப்போ மதுரை கிடச்சிச்சு, மதுரையில் போய் ஜாயின் பண்ணிப்பேன். இந்த டைமில் தான் என்ன நமக்கு எய்தர் மதுரையாக இருக்கும், இல்லைன்னா அது கிடைக்கலன்னா திருநெல்வேலியாக இருக்கும். இந்த டைமில் தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். செகண்ட் ரவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகாது. அட்மிஷனை போட்டுட்டு இந்த சீட் சேஃபாக வச்சுட்டு நம்ம வீட்டில் உட்காந்துக்கலாம். அடுத்தது ரவுண்ட் 2 தமிழ்நாடு முடியும் போது கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கப்புறம் என்ன ஆகும், இன்னும் நான் கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகணும்னா அப்கிரேட் பண்ண முடியுமா? முடியும். ரவுண்ட் 3ல எனக்கு இங்கே மதுரை தான் கிடைச்சிருக்குது, மெட்ராஸும் ஸ்டான்லியும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, வேணும்னு நினைக்கிறவங்க ரவுண்ட் 3ல மெட்ராஸும் ஸ்டான்லி மட்டும் சாய்ஸஸாக ஃபில் பண்ணலாம். பெட்டர் சீட் கிடைச்சதுன்னா இங்கேருந்து சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிட்டு போய் மெட்ராஸ்லையோ ஸ்டான்லிலையோ ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை பெட்டர் சீட் கிடைக்கலன்னா என்ன ஆகும், மதுரை என்கிட்ட தான் இருக்குது, நான் இங்கே ஏற்கனவே அட்மிஷனை போட்டுட்டேன். ஸோ இந்த ப்ராசஸில் நமக்கு என்ன தெரியணும், நமக்கு ரவுண்ட் 3 வரைக்கும் நான் கண்டிப்பாக போகணும். அப்கிரேடேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சுன்னா, எனக்கு இதை விட பெட்டர் சாய்ஸ் இருக்குங்கிறதுனால ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. திருநெல்வேலிக்கு போனேன்ப்பா, ரொம்ப நல்லா இருக்குது, திருநெல்வேலியே எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு ஸ்டாப் பண்ணுறவங்க இருக்கிறாங்க.
ஆனால் மெட்ராஸ் முதல் ரவுண்டில் கிடச்சிருந்துச்சுன்னா அவங்க போயிருப்பாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணாதீங்க, ரவுண்ட் 3 வரைக்கும் அப்கிரேடேஷன் போடுங்க. உங்களுக்கு இது பெட்டர் காலேஜ் இருக்குது, நமக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு என்ன தெரியணும், எம்எம்சி ரவுண்ட் 3 வரைக்கும் எதில் போயிருக்குங்கிறது தெரிஞ்சாதானே நமக்கு கடைசி வரைக்கும் இருக்கிற விசிபிலிட்டி தெரியும், எந்த ரேங்க் வரைக்கும் போயிருக்குன்னு. அதுக்காக தான் நம்ம ரவுண்ட் 3 எடுக்கிறோம். எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இந்த ஆல் இண்டியா ரேங்க்ஸ் இருக்கிறதுனால அது வச்சு நம்ம ஒரு ரெஃபரன்ஸாக பார்க்குறோம். 2.15 lakhs வரைக்கும் எஸ்டி கேட்டகரி சீட்ஸ் லாஸ்ட் இயர் போயிருக்குது. ஸோ 2.15 lakhs வரைக்கும். ஆனால் மொத்தம் எத்தனை எஸ்டி சீட்ஸ் போயிருக்குது, 40 எஸ்டி கேண்டிடேட்ஸ் தான் மொத்தம் கவர்மெண்ட் சீட்ஸ் எடுத்திருக்காங்க. கவர்மெண்ட் காலேஜ் சீட்ஸ் மொத்தம் எத்தனை பேர் அட்டன் பண்ணினாங்க, 364 டோட்டல் எஸ்டி கேண்டிடேட்ஸ். நம்ம 400 பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வருஷம். அத்தனை பேர்ல 40 பேர் தான் சீட் எடுத்திருக்காங்க. ஏன்னா எஸ்டிக்கான ரிசர்வேஷன் பெர்சன்டேஜ் அந்த பெர்சன்டேஜ் தான். அதுல நீங்க பாத்தீங்கன்னா என்ன ஸ்டேட் ரேங்க், அவங்களோட ஸ்டேட் ரேங்க் வந்து 15,806. தமிழ்நாடு இப்போ ஒரு மெரிட் லிஸ்ட் போடுவாங்க இல்லையா, ஒரு 39,000 40,000 பேர் இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. அதை தாண்டி எத்தனை பேர் இருப்பாங்க, ஒரு அதுல இருந்து ஃபில்டர் பண்ணுவாங்க இல்லையா, அப்ளிகேஷன் இவங்க தான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் எலிஜிபிள் இல்லாதவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஒரு மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. அந்த மொத்த மெரிட் லிஸ்ட்ல 15,000 ரேங்க் இருந்தவங்க வரைக்கும் போயிருக்குது. அந்த மொத்த மெரிட் லிஸ்ட்ல எஸ்டி கேட்டகரிக்கு உள்ள 51வது கேண்டிடேட் வரைக்கும் போயிருக்குது. ஸோ நீங்க உங்க மெரிட் லிஸ்ட்ல இந்த வருஷம் 40 வரைக்கும் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா 40 சீட் இருக்குது. 40 சீட் அப்ராக்சிமேட்டா இருக்கும், இதை விட 1-2 ஜாஸ்தியோ மேபி 1 லெஸரா இருக்கும். அப்படிதான் 40வது ரேங்க் வரைக்கும் இருக்கீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும். எதுல, தமிழ்நாடோட ஸ்டேட் மெரிட் லிஸ்ட்ல எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு உள்ள 40வது இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சீட் கண்டிப்பா கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. கரெக்டா, எஸ்டி கேட்டகரிக்குள்ள அது 39 38 இருக்கும்போது க்ளோசர் தான், பட் கிடைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள லாஸ்ட் இயர் 51 வரைக்கும் இருந்தவங்களுக்கும் இந்த சீட் கிடைச்சிருக்குது. எப்படி 1 2 3 ரேங்க் டாப் 3 எஸ்டி கேண்டிடேட்ஸ் தமிழ்நாடு ரவுண்ட் 3ல இல்ல, மேபி ஆல் இண்டியாவில் எடுத்திருப்பாங்க, இல்ல எய்ம்ஸ் ஜிப்மர் ஏதாவது எடுத்து போயிருப்பாங்க, இங்க அப்ளை பண்ணிட்டு எய்ம்ஸ் ஜிப்மர் எடுத்து போயிருப்பாங்க. ஸோ அவங்களோட ரேங்க் லிஸ்ட்ல இருந்து இருக்காது. அதே மாதிரி ஒரு 11 கேண்டிடேட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போதைக்கு நமக்கு இந்த ரேங்க் கிடையாது, இப்போதைக்கு ஸ்டேட் ரேங்க்கும் கிடையாது, பட் நம்மளோட ரெஃபரன்ஸ் ஆல் இண்டியா ரேங்கா இருக்கும். அதை வச்சு நான் எப்படி கால்குலேட் பண்ணுவேன், இங்க பாத்தீங்க அப்படின்னா லெட்ஸ் சே என்னோட ஆல் இண்டியா ரேங்க் 1.3 lakhs கிட்ட இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ லாஸ்ட் இயர் நான் பார்த்தேன் அப்படின்னா நான் 21வது எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தேன். லாஸ்ட் இயர் 1,32,000 ரேங்க் இருந்த கேண்டிடேட் எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தாங்க. ஸோ எனக்கும் இந்த வருஷம் அதே மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சேஞ்ச் ஆகுமா, ஆகும், 1-2 சேஞ்ச் ஆகும், கண்டிப்பா சேஞ்ச் ஆகும், ஃபியூ சேஞ்ச் ஆகும். பட் 21 வந்து 35 மாறுறதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. கரெக்டா? ஸோ எனக்கு இதை சுற்றி இருக்கக்கூடிய சீட்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயோ செகண்ட் ரவுண்ட்லயோ தேர்ட் ரவுண்ட்லயோ கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ நான் இதை சுற்றி இருக்கக்கூடிய சீட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த பர்டிகுலர் செட் ஆஃப் சீட்ஸை கிளியரா ஆர்கனைஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுப்பேன். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஃபர்ஸ்ட் போடுவேன், எனக்கு தேவை இருந்துச்சு நான் ஸ்டாண்டியே போடுவேன். மேபி இங்க ஓமந்தூரார் யாரோ ஒருத்தங்க முதல்ல எடுத்திருக்காங்க, அதை போடுவேன். பட் இது என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் இப்படிதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நான் கிளியரா எடுத்து வச்சுப்பேன். எதை கிளியரா இது எதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், இதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸை விட்டுற மாட்டேன். இதெல்லாம் நான் கிளியரா ஆர்டர் பண்ணி வச்சு எனக்கு கிடைக்கிற இன்ஸ்டிடியூட்ஸ்ல எனக்கு வேண்டிய இன்ஸ்டிடியூட்ஸ்ல இது இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் இந்த இன்ஸ்டிடியூட்ஸை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, ப்ராப்ளம். ஸோ நான் என்னை சுற்றி இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூட்ஸ்ல எனக்கு எது வேணுமோ, நான் திருப்பூர் சேர்ந்த கேண்டிடேட், பட் எனக்கு திருப்பூர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான், நான் அதை போடுவேன். பட் ஸ்டில் இதுதான் என்னோட பெஸ்ட் பக்கெட் ஆஸ் ஃபார் அஸ் யூஷுவல் ட்ரெண்ட்ஸ் ஆர் கன்சர்ன். பட் இதுலேயும் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். ஏன்னா எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பர்சனல் ப்ரிஃபரன்சஸ் மேக் அ டிஃபரன்ஸ். நீங்கள் உங்களுக்கு அது பாசிபிள்னா எல்லாத்தையும் ஒரு கிளியர் ஆர்டரில் போட்டு அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸை கொடுங்க. எனக்கு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சா மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்னா அதுதான் ஃபர்ஸ்ட். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்காத பட்சத்தில் உட்காந்து யோசிக்கணும், இதில் இந்த மெடிக்கல் காலேஜுக்கு நான் போவேன். ஸ்டான்லியா, ஸ்டான்லி செகண்ட். அதுவும் கிடைக்காத பட்சத்தில் கீழ்பாக்குக்கு போவேன், இல்லைனா ஓமந்தூராருக்கு போவேன். ஏன்னா நான் சென்னையை சேர்ந்த பையன். இல்லை ஸ்டான்லி கிடைக்கலன்னா நான் நேராக கோயம்புத்தூருக்கு போகிறேன், ஏன்னா எனக்கு கோயம்புத்தூர் தான் ப்ரிஃபரன்ஸ். கீழ்பாக் கோயம்புத்தூரில் நான் கோயம்புத்தூர் பெட்டர்னு நினைக்கிறேன். ஸ்டான்லி கிடைக்காத பட்சத்தில் நான் மதுரைக்கு போவேன், ஏன்னா மதுரை தான் நல்ல காலேஜ்னு எனக்கு தெரியும், சென்னை அட்வான்டேஜ் எனக்கு வேண்டியதில்லை அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது நம்மளோட ப்ரிஃபரன்ஸ், அதை கிளியரா எடுத்து வச்சுக்கணும். அண்ட் லேட்டஸ்ட் சே நீங்க 2,15,000 அந்த மாதிரி ரேங்க் ரேஞ்சில் இருக்கீங்க, 2 lakhக்கு மேல ரேங்க் ரேஞ்சில் இருக்கீங்கன்னா இந்த சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸ்டேட் ரேங்குக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இருந்தாலும் நம்ம ஒரு பேக்கப் ஆப்ஷனா என்ன பார்த்துக்கணும், இதுக்கு மேல ஒருவேளை எனக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்கல அப்படின்னா
இன்கம் பேஸ்ட் ஃபீ எக்ஸம்ஷன் இருக்குன்னா இதுக்கு போகலாம். இன்கம் பேஸ்ட் ஃபீ எக்ஸம்ஷன் இல்லைன்னா இந்த 4.35 to 5.4 lakhs எனக்கு அஃபோர்டபுளாக இருக்குது. இது ப்ளஸ் மெஸ் ஃபீ எல்லாமே என்னால் கொடுக்க முடியும்னா நான் ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸோட க்ளோசிங் ரேங்க்ஸையும் பார்த்து வச்சுப்பேன். இப்போ இந்த ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கே 3.29 lakhs வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அகெயின் திருப்பி ரிப்பீட் பண்ணுறோம், இது லாஸ்ட் இயரோட லாஸ்ட் எஸ்டி சீட் எடுத்த கவர்மெண்ட் கோட்டால ப்ரைவேட் இன்ஸ்டியூட் எடுத்த கேண்டிடேட்டோட ரேங்க். ஓகேவா? லாஸ்ட் எஸ்சிடி எடுத்த கேண்டிடேட்டோட ஆல் இண்டியா ரேங்க். இப்போ அந்த ஓவரால் ரேங்க் வந்திருக்கு இல்லையா, நீட் ஆல் இண்டியா ரேங்க் உங்க இதுல இருக்குல்ல, கேட்டகரி ரேங்க் இல்ல, நீட் ஆல் இண்டியா ரேங்க். பட் 101வது எஸ்டி கேண்டிடேட் அவங்க. 51க்கு மேல பாத்தீங்கன்னா நிறைய கேண்டிடேட்ஸ் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா இதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க, இது வேண்டாம் நமக்கு அஃபோர்டபுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த 25 சீட் வந்து ஒரு 50 எஸ்டி கேண்டிடேட்ஸ்குள்ள போயிருக்குது. 50 பேர்ல 25 பேர் தான் இந்த சீட் எடுத்திருக்காங்க. இடையில நீங்க பாத்தீங்கன்னா 52 எடுக்கல, 57 எடுக்கல, அப்படிதான் யூஷுவலான ட்ரெண்ட் இருக்கும். இதுல மேஜர் சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. ஸோ நம்ம இப்போ என்ன டிசைட் பண்ணணும், நம்மளோட ரேங்க் ரேஞ்ச் வந்து 1.4 lakhs, 1.5 lakhs, 1.6 lakhsலாம் இருந்தால் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். 2 lakhs பக்கத்துல இருந்துச்சுன்னா மேபி மூவ் ஆகும். 2.1 lakhs, 2.2 lakhs இருந்துச்சுன்னா மேபி இதே மாதிரி ட்ரெண்ட் இல்லை, அப்படி பெட்டரா இருக்கு அப்படிங்கிறதும் இருக்கலாம், வர்ஸா இருக்குங்கிறதும் இருக்கலாம். நம்ம இதை போய் பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒருவேளை நம்ம இதுக்கு போறோம்னா பிளான் பண்ணி வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே போடணும். எஸ்டி கேட்டகரியில நிறைய மூவ்மெண்ட்ஸ் இருக்காது, ஏன்னா கிளியரா சீட்ஸ் இங்க கிடைக்குதுன்னா இதுதான் கிடைக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும், இதை தாண்டி ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ மூவ்மெண்ட்ஸும் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்ல பிசி எம்பிசி மாதிரி இருக்காது. ஸோ அந்த கிளாரிட்டியோட இதை அப்ரோச் பண்ணணும். இதுல தமிழ்நாடுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 1% தான் எஸ்டி கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு ரிசர்வேஷன். ஸோ நமக்கு 150 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, அதில் 127 சீட்ஸ், 150 சீட்ஸ்னா புது கவர்மெண்ட் சீட்ஸ் 3 இன்ஸ்டியூட்ஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, நாமக்கல், திருப்பூர் அண்ட் திருவள்ளூர்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா, அந்த சீட்டோட இம்பாக்ட் ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஏன்னா 150ல 127 தான் தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கு வரும், அதில் ஒரு 118 சீட்ஸ் தான் 92.5% வரும், அதில் ஒரு 1% பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீட் தான் எஸ்டி கேட்டகரிக்கு இன்க்ரீஸ் ஆகும். பட் எதுலையாவது ஒரு இடத்துல இன்க்ரீஸ் ஆகும். இதில் இஎஸ்ஐ கோயம்புத்தூர் இந்த லிஸ்ட்ல இருக்காது, ஏன்னா லாஸ்ட் இயர் எஸ்டி சீட் இஎஸ்ஐ கோயம்புத்தூர்ல இல்லை, அப்படித்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வருஷம் அந்த சீட் இஎஸ்ஐ கோயம்புத்தூருக்கு வந்துட்டு இன்னொரு காலேஜ்ல இல்லாமல் இருக்கலாம், இல்லை எல்லா காலேஜஸ்லையுமே ஒரு சீட் இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ தட் டிபெண்ட்ஸ். இது நமக்கு பேஸ். நம்ம இப்போ இது வச்சுட்டு எப்படி பிளான் பண்ண போறோம், ஒவ்வொரு ரேங்க் ரேஞ்சுக்கும் குயிக்கா ரன் த்ரூ பண்ணுவோம். அகெயின் ஸ்டேட் ரேங்க் வந்துட்டு, ஸ்டேட் ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் இந்த வீடியோக்கு வாங்க. இந்த நம்பர்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஹோப் வந்து அப்பதான் உங்களுக்கு கிடைக்கும், கிளியர் பிக்சர் கிடைக்கும். 40, 45 எல்லாம் வந்துட்டோம்னா ஒரு டீசென்டான பாசிபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதுல எங்க கிரிட்டிக்கல் ஆகுதுன்னா, எத்தனை பேர் ஆல் இண்டியால எஸ்டி ரேங்க் கேண்டிடேட்ஸ் ஆல் இண்டியால போய் அதே சீட்டை எடுக்கிறாங்க, மெட்ராஸ் இங்கேயும் கிடைக்கும் அங்கேயும் கிடைக்கும்னா எத்தனை பேர் போறாங்களோ அதை பொறுத்து தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜும் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. நம்ம ஒவ்வொரு ரேங்க் ரேஞ்சுக்கு எப்படி மேனேஜ் பண்றதுன்னு பார்ப்போம். பிலோ 2 lakhs இருக்கீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஃபார் நவ் இப்போ ஒரு சேஃப் சீட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, ரொம்ப வேரியேஷன் இல்லைன்னா கிடைக்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்னு அசியூம் பண்ணிக்கலாம். டிஎன் கவர்மெண்ட் கோட்டா அப்ளை பண்ணுங்க. உங்க ரேங்க் ரேஞ்சில் இருக்கக்கூடிய சீட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லையா, 1.3னா ஒரு ரேஞ்ச், 1.5னா கடைசி இருக்கிற ரேஞ்ச், 2 lakhs எல்லாம் இருக்கிறேன்னா 2 lakhs தான் இந்த பர்டிகுலர் செட்ல இருக்கக்கூடிய ரேஞ்ச் ஆஃப் இன்ஸ்டியூட்ஸ். அந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸை பிரைமரியா நீங்க ஒர்க் பண்ண பாருங்க. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், மொத்தமாவே நீங்க எஸ்டி கேட்டகரியில மொத்தமாவே இருக்கிற சீட்ஸை நீங்க எவாலுவேட் பண்ணாலும் ஓகே தான், ஏன்னா இந்த ரேங்க் ஒரே ஒரு சீட் இருக்கிறதுனால பர்சனல் ப்ரிஃபரன்சஸ் ஆல்சோ இந்த ரேங்கை அஃபெக்ட் பண்ணியிருக்கும். அண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் எம்பிபிஎஸ் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க 2 lakh, 1,90,000, 1,80,000 இருக்கீங்க, மெரிட் ரேங்க் வந்துடும். கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு முன்னாடி மெரிட் ரேங்க்ல 50, 40, 49, 48, 47 இருக்கீங்கன்னா ஒருவேளை இது கிடைக்கலன்னா செல்ஃப் ஃபினான்சிங் போறோமா இல்லையா அப்படிங்கிறதையோ பிடிஎஸ்ஸையோ பார்த்துக்கோங்க. ஸோ அது பிலோ 2 lakhs. 2 to 2.4 lakhs ரேஞ்ச் வந்து கொஞ்சம் க்ளோஸ் இல்லையா, நம்ம எண்ட் ஆனது 2.19 lakhs கிட்ட பார்த்தோம். இது அப்போ உங்களுக்கு இது 51வது எஸ்டி கேண்டிடேட் வரைக்கும் பார்த்தோம். 51 சுத்தி 51, 52, 53, 54 இல்ல 49, 50 இருக்கிற கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணலாம்னு நாங்க சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னா, டிஎன் கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுங்க. ஆப்வியஸா கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டு ஸ்டேட் ரேங்க்குக்கு வெயிட் பண்ணுங்க. ஸ்டேட் ரேங்க் கொஞ்சம் தாண்டி போயிடுச்சு, 45க்கு மேல 46க்கு மேல இருக்குன்னா ஒருவேளை மிஸ் ஆயிடக்கூடாது. ஏன்னா 40 சீட் இருக்குது, இடையில கொஞ்சம் பேர் வெளியில போவாங்க, இருந்தாலும் ஒருவேளை மிஸ் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூட்ஸ் ஃபீ ஓகே அப்படின்னா அதை லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த இன்ஸ்டியூட்டையும் போடுங்க.
இல்லை கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் மட்டும் தான் பார்க்குறேன்னா பிடிஎஸ்க்கு ரெடி ஆயிருக்கோங்க. அடுத்தது பிடிஎஸ் லிஸ்ட்டை போடுங்க. ஸோ இது 49லேருந்து மேபி 45லேருந்து மேபி 55 எஸ்டி கேட்டகரி ஸ்டேட் ரேங்க் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு. இது இப்போ நமக்கு தெரியாது. பட் இப்போதைக்கு 2 to 2.4 lakhs இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது 2.4 lakhsலேருந்து 3.5 lakhs. ஸோ இது என்ன கேட்டகரியாக இருக்கும்? 55, 56, 57, 58 தாண்டி ரேங்க் இருக்கிறவங்க, எஸ்டி கேட்டகரி ஸ்டேட் ரேங்க் இருக்கிறவங்க. ஸோ இப்போதைக்கு இந்த ரேங்க் ரேஞ்சில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் சான்சஸ் மேபி கொஞ்சம் தான். பட் ஸ்டில் கவர்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ்ல ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. கிடைச்சதுன்னா ஓகே, கிடைக்காத பட்சத்துல என்ன பண்ணணுங்கிறதுக்கான பிளானிங்கை இவங்க பண்ணணும் இல்லையா? கவர்மெண்ட் கோட்டா ஓகே, செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூட் ஓகேனா 3.3, 3.4 lakhs ஆல்மோஸ்ட் நிறைய லெஸ் சான்ஸ் இருக்கும். பட் ஸ்டில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் ஓகே அப்படின்னா தென் அந்த காலேஜஸை லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இதுலயே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 3.3 lakhs வரக்கூடியவங்களுக்கு இதுவுமே கொஞ்சம் கஷ்டம் தான் இல்லையா? பாசிபிலிட்டி இருக்குமா இல்லையான்னு தெரியாது. அது எஸ்டி ரேங்க் பொறுத்தோ இல்லை இந்த வருஷத்துக்கான ப்ரிஃபரன்சஸ் பொறுத்தோ இருக்கும். ஸோ 3.3 lakhsக்கு மேலே இருக்கிறவங்க கூட கஷ்டம்தான். 3.5 lakhs எடுத்திருக்கேன், இல்லை எஸ்டி ரேங்க் 110 எடுத்திருக்கேன், எனக்கு கஷ்டம் தான், இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுவேங்கிறதுக்காக இங்கே ட்ரை பண்ணலாம். ஒருவேளை கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் மட்டும் தான் பார்க்குறேன், செல்ஃப் ஃபினான்சிங்கே பார்க்கலன்னா இங்கே பிடிஎஸ் ஆப்ஷனை நீங்கள் வேல்யூட் பண்ணணும் கவர்மெண்ட் கோட்டால. பட் முதல்ல கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் சீட்ஸில் போடுறதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜே கிடையாது. இல்லைனா பிடிஎஸ் சீட்ஸ் நமக்கு கிடைக்கும், இல்லை செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸ் கிடைக்கும். இது உங்களோட கால், எடுத்துக்கலாம். அடுத்தது above 3.5 lakhs ரேஞ்ச்னா கிடைக்கிறது கஷ்டம். இப்போ 3.5 lakhs மேலே ஒரு எஸ்டி கேட்டகரி கேண்டிடேட் இருக்கீங்கன்னா லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் கிடைக்கிறது கஷ்டம். உடனடியாக நம்ம மனசு தோண்டு போயிடணுமா அப்படிலாம் இல்லை. ஸ்டேட் ரேங்க் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை எஸ்டி கேட்டகரி கேண்டிடேட்ஸோட நம்பர் ரொம்ப கம்மியாயிடுச்சு இந்த வருஷம் அப்படின்னா செல்ஃப் ஃபினான்சிங்ல ஒரு சீட் ஒருவேளை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு 80, 90 அந்த மாதிரி ரேங்க் வந்துச்சுன்னா செல்ஃப் ஃபினான்சிங்ல சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான, எஸ்டி கேட்டகரிக்குள்ள 80, 90 வந்துச்சுன்னா செல்ஃப் ஃபினான்சிங்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வாய்ப்புக்கு வெயிட் பண்ணுங்க. பட் எனி கேஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இன்கேஸ் கவர்மெண்ட் கோட்டா ஓப்பனா வச்சிருக்கணும்னா. என்னோட ரேங்க் 5.5 lakhs, 6 lakhs. அப்போ மேபி நீங்கள் ஒரு கால் எடுத்துக்கலாம், வெதர் நான் இந்த வருஷம் அட்டன் பண்ண போறேன்னா இல்லையாங்கிறது. அப்ளை பண்ணுறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஐ திங்க் நோ இது காஸ்ட்டும் கிடையாது இல்லையா, ஃபீ எதுவும் இல்லை இல்லையா? ஸோ அப்ளை பண்ணுறதை அப்ளை பண்ணிக்கலாம். அல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் நமக்கு என்ன இருக்குது? மைனாரிட்டி கோட்டா தமிழ்நாட்டில் இருந்தாலோ, என்ஆர்ஐ ஆப்ஷன்ஸ் இருந்தாலோ அதையும் பார்த்துக்கலாம் நம்ம. அது போக டிஎன் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணுவோம், டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு ஒரு செஷன் கண்டக்ட் பண்ணுவோம், அண்ட் அதர் ஸ்டேட் ஓப்பன் சீட்ஸுக்கு செஷன் கண்டக்ட் பண்ணுவோம். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இது நம்மளோட பேசிக் ஸ்ட்ராட்டஜி. நம்ம எப்படி இந்த இன்ஸ்டிடியூட்டை எவாலுவேட் பண்ணுங்கிறதுக்கு ஒரு சின்ன லிஸ்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வச்சிருக்கோம், மற்ற செஷன்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் அதர்வைஸ் இதுதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியாக எடுத்துக்கிட்டு இப்போதைக்கு யூ கேன் ஸ்டார்ட். எப்போ நமக்கு ஸ்டேட்டோட ரேங்க்ஸ் வரும்? ஸ்டேட்டோட ரேங்க்ஸ் வர்றது வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்கோ இல்லை ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்லையோ, அடுத்தது செகண்ட் வீக்கோட பிகினிங்கோ 10th போல் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அப்போ கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் ஆகிறதுக்கான பீரியட் முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு என்ன போடுவாங்க? கரெக்ஷன் லிஸ்ட் போடுவாங்க. யாராவது கேட்டகரி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணல, ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா. ஸோ 23rd அப்புறம் பார்த்துட்டே இருங்க. கரெக்ஷன் லிஸ்ட்டில் நம்ம பேர் வந்துச்சுன்னா எஸ்டி கேட்டகரி சர்டிஃபிகேட் அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, தெரியாமல் நம்ம மிஸ் அவுட் பண்ணியிருந்தோம், வேறு ஏதாவது அப்லோட் பண்ணியிருக்கோம்னா அனுப்பிவிட்டு கேட்டகரி எலிஜிபிலிட்டி எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, லிஸ்ட்ல எல்லாம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அது ஃபர்ஸ்ட் ஒர்க். செகண்ட் ஒர்க், நம்ம எப்படியும் இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் எடுத்துட்டு ரெடியா இருக்கணும். நம்மளோட ரேங்க் ரேஞ்ச் வச்சு நீங்க 3.5 lakhs, 3.3 lakhs தான், இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை பார்த்துட்டு ரெடியா இருக்கணும். அப்புறம் ஸ்டேட் ரேங்க்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ரேங்க் என்ன கிடைக்குதுங்கிறத பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தென் வி ஷுட் ஒர்க் அவுட். கிளியரா? ஸோ இது கண்டினியூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். நம்ம வீடியோஸ் வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கான வாட்ஸ்அப் குரூப். மோஸ்ட் லைக்லி நாளையிலேருந்து எல்லா குவரிஸ்க்கும் முடிஞ்ச வரைக்கும் அட்ரஸ் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். வாட்ஸ்அப் சேனல் அண்ட் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கும் இருக்குது, ஆல் இண்டியாவுக்கு இருக்குது. ஜைடெல்ஸ் ஒரு கம்யூனிட்டி, மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸோட கம்யூனிட்டி. அதில் மெடிக்கல் ஆஸ்பிரன்ஸும் இருப்பாங்க. அவங்களுக்கான குவரிஸ்க்கான ஆன்சர்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அண்ட் தென் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணுங்க. இது சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஜைனட் ஒரு போர்ட்டல். அதில் வந்து கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன், லாஸ்ட் இயர் எந்த கேட்டகரியில் எது க்ளோஸ் ஆச்சுங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். வித் ஃபீ. தமிழ்நாடு மட்டும் இல்லை, அக்ராஸ் இந்தியா என்னென்ன இன்ஸ்டியூட்ஸ்ங்கிறது இருக்கும். தேங்க்ஸ் a lot ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸையும் மென்ஷன் பண்ணுங்க, எப்படி இந்த வீடியோஸை பெட்டர் ஆக்கலாம். தேங்க்யூ.